2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கறிக்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவினால் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் இன்றும் நாளையும் சபையில் விவாதிக்கப்படவுள்ளது. இன்றைய விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் இடைக்கால கணக்கறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த விதம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால கணக்கறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து விவாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இந்த கேள்வியை தொடுக்க வேண்டும். இடைக்கால கணக்கறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் நாம் முன்வைத்த பல காரணங்கள் இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்துக்கு அமைய ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த குறைநிரப்பு பிரேரணை நிறைவேற்றப்படவில்லையாயின் மாத்திரமே எஞ்சிய விடயங்களுக்கு செல்ல முடியும். நீங்கள் கூறும் விடயம் தொடர்பில் நாம் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் கலந்துரையாடினோம். அதன் பின்னரே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்தோம். ஒதுக்கீட்டு சட்டமூலம் நிறைவேற்றப்படவில்லை ஆயின் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனை முன்வைப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அதன் காரணமாகவே கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் அவரை இணக்கம் தெரிவித்தார். முதல் மற்றும் இரண்டாவது மணித்தியாலங்களில் தமது முகத்தை ஊடகங்களில் காண்பிக்கும் முயற்சி அல்லவா இங்கு முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவியை அவருக்கு வழங்குங்கள். அது எமது பிரச்சனை அல்ல. 159 என்ற அதிகாரத்தையும் நான் காண்பிக்கவில்லை. நாட்டை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டாமா என கூறுங்கள். அதே போன்று மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டாமா என்பதையும் கூறுங்கள். சட்டங்களையும் சட்டத்தையும் மாற்றுவதற்காக அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கப்படவில்லை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டாம் என நாம் கூறவில்லை. நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்களின் பிரகாரம் செயற்படுமாறே நாம் கூறுகின்றோம். இங்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் இருக்கின்றார். எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவும் இருக்கின்றார். நேர்மையான உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்படுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். அவ்வாறு இல்லாமல் மறைத்து செயற்பட வேண்டுமாயின் அதற்கும் நாம் தயார். நான் நேர்மையான ஒரு அரசியல்வாதி. நான் ஒரு குழப்பவாதி இல்லை. நான் ஒரு கட்சி தலைவர். கட்சி தலைவர்களின் கூட்டத்திலும் நான் பங்கேற்கின்றேன். இடைக்கால கணக்கறிக்கைக்கு கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. அத்தியாவசிய நிலைமை தொடர்பில் கருதி அதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. 27/3 நிலையற் கட்டளைகளின் பிரகாரம் நிலையற் கட்டளைகளில் 5 நாட்களுக்கு இதனை வைத்திருக்க வேண்டும். அதன் பின்னரே ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்க முடியும். அதனையும் நீங்கள் மீறியுள்ளீர்கள். அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதற்கு இதனை முன்வைக்க முடியும். அது தொடர்பில் பிரச்சனை இல்லை. அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு ஒன்று இதுவரையில் நியமிக்கப்படவில்லை. 5 நாட்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் பட்சத்தில் நாம் வேறு நடவடிக்கை எடுத்திருப்போம். எனவே இணக்கம் காணப்படுவதற்கு அமைய செயற்படுவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றோம். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நீங்கள் சிந்தித்து விவாதத்தை கொண்டு நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். இங்கு சட்ட ரீதியான பிரச்சனை ஏற்படவில்லை. தார்மீக பிரச்சனை ஒன்றே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நேரம் இல்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தால் அந்த இடத்திலேயே பிரச்சனை தீர்ந்துவிடும். வாக்கெடுப்பின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டது. எம்மால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனவே கௌரவ கலாநிதி அவர்களை விவாதத்தை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன்.